விரும்பினான் ஆகுவதுண்டோ பெரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்று வான்புகள் வள்ளுவ பெருந்தகை கூறியதற்கு இலக்கணமாக வாழ்கின்ற சேவையின் இலக்கணமாக திகழ்கிற ஒரு தமிழனான ஆட்டோ ராஜாவை நினைத்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். அன்னை தெரசா கல்கத்தா வீதிகளில் தொழுநோயாளிகளுக்கு சேவை செய்ததை இன்றைக்கு நம்முடைய இளம் தமிழனான ஆட்டோ ராஜா அதை செய்வது உடம்பெல்லாம் புண்ணாகி முகங்களில் பாரங்கள் விழுந்து பார்ப்பதற்கே நடுக்கத்தை ஏற்படுத்துகின்ற அந்த எலும்பும் தோலுமான உருவங்களை கைகளில் தூக்கிச் சென்று ஹோப் ஃபார் ஹோப் நம்பிக்கையின் இல்லம் என்கின்ற தன்னுடைய அமைப்பிலே கொண்டு போய் அவர்களுக்கு விசுறுசை செய்து மருத்துவம் செய்து அவர்கள் உயிர் பிரிக்கிற வரையிலே அவர்களை பாதுகாக்கக்கூடிய உன்னதமான சேவை அங்கே அரசியல் தலைவர்களால் பாராட்டப்பட்டிருக்கிறது. கலையுலக பிரம்மாவாகிய நடிகர் அமிதாப் பச்சனால் பாராட்டப்பட்டிருக்கிறது. முகேஷ் அம்பானி தொழிலதிபரால் பாராட்டப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரால் பாராட்டப்பட்டிருக்கிறது. பாராட்ட எதிர்பார்த்து அவர் செய்யவில்லை. தற்செயலாக சென்னை விமான நிலையத்திலே அவரை சந்தித்த போது அந்த ஒளிநாடாவிலே பார்த்துவிட்டு நான் அப்படியே மனதிலே இப்படியும் சேவை செய்கிற மனிதர்கள் வாழ்கிறார்களே என்று நான் நினைத்தேன். இந்த தம்பி ஆட்டோ ராஜா செய்கிற சேவை இந்த உலகில் மனிதாபிமானம் செத்துப்போன உலகில் தமிழர்களின் மனிதாபிமானம் ஒரு காலத்திலே ஓங்கி இருந்தது என்பதை நினைவூட்டுகிற விதத்தில் இருக்கிறது. ஜாதி மதம் மொழி இனம் அனைத்தையும் கடந்து சக மனிதனை நேசிக்க வேண்டும் என்கின்ற உன்னதமான தாற்பயத்தோடு ஆட்டோ ராஜா செயல்படுகிறார். இவர் பாராட்டுக்குரியவர். நான் ஒரு நாள் இவரை அழைத்து பாராட்டு நடத்துவேன். ப்ளீஸ் தயவு செய்து இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இதை பற்றி எல்லாருக்கும் தெரியணும். நன்றி.